Good evening guys. இந்த Pinnacle சீரிஸோட ஃபர்ஸ்ட் லெக்சர் இதுவாக தான் இருக்கும். இந்த லெக்சரில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ் அண்ட் இன்ட்ரோ டு ஐசிடி. இந்த சீரிஸோட கான்செப்டே நம்ம ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் பேசிக்ஸில் இருந்து ஐசிடி பேசிக்ஸ் அண்ட் ஐசிடி இன்டர்மீடியட் வரையும் நம்ம பார்க்கலாம் இந்த சீரிஸில். இந்த பீக் பர்சூட் சீரிஸுங்கிறது நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவோம். அதில் நான் ஃபாலோவர் ஒருத்தவரை செலக்ட் பண்ணி நான் அவரை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவரோட அந்த பேத்தை வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அப்லோட் பண்ணுவேன் ரீல்ஸில். ஸோ அவரோட அந்த நாலேஜ் க்ரோத் வந்துட்டு எப்படி கர்வில் மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சீரிஸ் வழியாக தெரியும், நமக்கு பீக் பர்சூட் சீரிஸ் வழியாக தெரியும். அண்ட் அதில் போட போட அவருக்கு வர டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டு வரதால மற்றவங்களுக்கும் அதே சேம் டவுட் இருந்துச்சுன்னா அதுவும் கிளியர் ஆகும். அண்ட் வீக்லி சண்டேஸில் நம்ம எப்போவுமே அவுட்லுக் போடுற மாதிரி போட்டு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் நம்ம ஃபாலோவர்ஸ் கூட. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் ஏதாவது கேம்ஸ் மாதிரி நம்ம ஆட் பண்ணலான்னு இருக்கோம். கேம்ஸ்னு சொல்ல முடியாது, ஏதாவது டாஸ்க் மாதிரி ஆட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் அதிகமாகும். சண்டேவே வர வேண்டிய வீடியோ நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் இல்லாததால் அதை எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இப்போ அகைன் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ டிலேவாக வரும். அப்படியா கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இந்த சீரீஸை. ஸோ as I said ஆல்ரெடி நான் அந்த ஃபர்ஸ்ட் லெக்சரில் ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ் அண்ட் இன்ட்ரோ டு ஐசிடி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாரெக்ஸில் எந்த ஒரு நாலேஜுமே இல்லைனாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு ஷேரை பை பண்ணி செல் பண்ணுறோமோ, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை நம்ம கரன்சி பேர்ஸ் ஆர் கரன்சிஸை பை பண்ணி செல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இது மேஜராக ஃபாரெக்ஸ் ஆர் எஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு. அண்ட் வேர்ல்ட்லேயே மோஸ்ட் லிக்விடிட்டி இருக்கக்கூடிய மார்க்கெட்னா நம்ம இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை சொல்லுவோம். அந்தளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். அந்தளவுக்கு வாலட்டிலிட்டியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய மார்க்கெட் தான் அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு. டெய்லி டர்ன் ஓவர் மட்டுமே $6 trillion கிட்ட இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒரு கரன்சியை வச்சு இன்னொரு கரன்சியை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நடக்கிற ப்ராசஸ்ஸு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் செவி இருக்க மாதிரி இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டமே கிடையாது. இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கான ரூல்ஸு எந்த கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக தான் இருக்குமே தவிர எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஒரே ரூல்ஸாக இருக்காது. இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ்குள்ளே தான் நடந்துகிட்டு இருக்கும் மார்க்கெட்டில். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 24 ஹவர்ஸும் ஒர்க் ஆகும். இன் 5 days வீக்கு, சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த 24 ஹவர்ஸில் ரொம்பவே முக்கியமான 3 செஷன் சொல்லுவோம் நம்ம. அது போக போக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஷியன் செஷன், லண்டன் செஷன் அண்டு நியூயார்க் செஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். டைமிங்ஸ் பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும். நான் கிளியராக லிக்விடிட்டி வீடியோஸில் நான் அடுத்து போக போக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டாடா ஷேர்ஸ், எஸ்பிஐ, ரிலையன்ஸ் இந்த மாதிரி அசட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கரன்சி பேர்ஸை அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மேஜர் அசட்டான ஈரோ யூஎஸ்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈரோ யூஎஸ்டி பேரோட, அதாவது இந்த அசட்டோட லைவ் சார்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஈரோ யூஎஸ்டி கரன்சி பேரில் 2 கரன்சி இருக்கும், யூரோ அண்ட் யூஎஸ் டாலர்ஸு. இந்த கரன்சி பேரோட பேஸ் கரன்சி தான் நமக்கு ஈரோ அண்ட் கோட் கரன்சின்னு சொல்லுவோம். அந்த கோட் கரன்சி தான் இந்த யூஎஸ் டாலரு. இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் க்ளீன் பேசிக்ஸு. ஸோ அதனால் இதுவே நம்ம ஜிபிபி யூஎஸ்டி எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடியது நமக்கு பிரிட்டன் பவுண்டு அண்ட் செகண்டாக இருக்கக்கூடாது யூஎஸ் டாலர்ஸு லைக் திஸ். அண்ட் இந்த ஜிபிபி தான் இதில் பேஸ் கரன்சி, யூஎஸ் டாலர் இதோட கோட் கரன்சி. இதுவே ஜேபிபி பேர்ஸ் அந்த மாதிரி சில பேர்ஸ்லாம் இருக்குது. நான் மேஜர் அண்ட் மைனர் பேர்ஸில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம மேஜர் பேர்ஸ் அண்ட் மைனர் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்த கரன்சிலாம் யூஎஸ் டாலர்ஸை வச்சிருக்கோ அதிலலாம் மோஸ்ட் லிக்விட் இருக்கும், அதாவது மோஸ்ட் கரன்சி டிரான்சாக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்ம அதை மேஜர் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். யூஎஸ்டி இல்லாத கரன்சிஸ் இருக்கிறத நம்ம மைனர் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயும் ட்ரேட் பண்ணலாம், பட் ஆனால் அந்தளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ணுறது இந்த மேஜர் பேர்ஸில் தான் பண்ணுவாங்க. இப்போ யூரோ யூஎஸ்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.097ங்கிற பாயிண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஓடிட்டு இருக்க இந்த வேல்யூவில் 1 யூரோ இஸ் ஈக்குவல் டு 1.09 யூஎஸ்டி தான் நம்ம அர்த்தம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஆனால் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மேஜர் பேர்ஸ் அண்ட் மைனர் பேர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் நான் அந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். நான் பிடிஎஃபோட லிங்க் கீழே கமெண்ட்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மொத்தம் 2 ப்ரைஸ் இருக்கும், ஆஸ்க் அண்ட் பிட் ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ரைஸ் காட்டும், ஆஸ்க் ப்ரைஸ் அண்ட் பிட் ப்ரைஸ். அண்ட் கரண்ட் ப்ரைஸ் இப்போ இங்கே காட்டும். நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸ்லேருந்து நீங்கள் பை ஆர்டர் எடுத்தாலும் இந்த ஆஸ்க் ப்ரைஸில் இருந்து தான் உங்களுக்கு பை ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இதே அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பிட் ஆர்டர் சொல்லலாம்.
அதாவது செல் ஆர்டர் சொல்லலாம். செல் ஆர்டர் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, இந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இந்த பிட் பிரைஸ் எங்க இருக்கோ, அந்த ஏரியால தான் நமக்கு என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் கரண்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு செல் ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னா, ஆனா எக்ஸிக்யூட் ஆவுறது இந்த பிட் பிரைஸ் எங்க இருக்கோ அந்த ஏரியால இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆகும். நான் பிரைஸ் இந்த ஏரியாவுக்கு வரும்போதே நான் என்ட்ரி செல் பண்ணிட்டேன் அப்படின்னாலும், எனக்கு இங்க இருந்து தான் நமக்கு பிரைஸ் எக்ஸிக்யூட் ஆகும். சேம் திங் அப்படியே நம்ம பை ஆர்டருக்கு பார்த்தோம். இந்த கரண்ட் பிரைஸ்ல இங்க பிரைஸ் இருக்கும்போது நான் பை பண்ணேன் அப்படின்னா, அந்த என்ட்ரி புரோக்கர்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது, இந்த ஆஸ்க் பிரைஸ் எங்க இருக்கோ அங்க தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது 2க்கும் நடுவுல இருக்க வேல்யூல இருந்து தான் நமக்கு புரோக்கர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் அதாவது கமிஷன் எடுப்பாங்க. இந்த கமிஷன நம்ம ஸ்ப்ரெட்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஸ்க் அண்ட் பிட் பிரைஸ். அண்ட் வி ஆர் இன் நெக்ஸ்ட் டாபிக் லெவரேஜ் அண்ட் ரிஸ்க். லெவரேஜ்னா என்னன்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ரொம்பவே சூப்பரான திங்ன்னு சொல்லலாம் இந்த லெவரேஜ. பிகாஸ் கம்மியான ஒரு கேப்பிட்டல் ஆர் டெபாசிட் வச்சே பெரிய பெரிய லாட் சைஸ நம்மளால எடுக்க முடியும். அதாவது என்ட்ரி எடுக்க முடியும். இத நம்ம புரோக்கர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ். இது நல்ல விஷயமா இருந்தாலும், இது போக போக நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமாயிரும். பிகாஸ் கரெக்ட்டான ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணலனா பெரிய அடி விழுகும். நம்ம இந்த லிவரேஜ் அதிகமா யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த ரீசன்னால தான் இந்த 2 டாபிக்கையும் ஒண்ணா வச்சிருக்கேன். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும் இல்ல. எந்த மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இருந்தா மட்டும் தான் லாங் டெர்ம்ல ஸ்டேபிளான ஒரு ப்ராஃபிட்ல இருக்க முடியும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் மைண்ட் செட்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். நான் அத தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்கு டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கைண்ட் நம்ம டே ட்ரேடர் ஆர் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணி, அத மினிட்ஸ் ஆர் ஹவர்ஸ்ல குளோஸ் பண்ணாங்கன்னா, அதாவது ஒரு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள அந்த ட்ரேட குளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள நம்ம டே ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு என்ட்ரி எடுக்குறாங்கன்னா, அத மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ள அந்த என்ட்ரிய குளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க டே ட்ரேடர்ஸ். ஒரு என்ட்ரிய பிளேஸ் பண்ணிட்டு அத டேஸ் ஆர் வீக்ஸ் கணக்குல ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள நம்ம ஸ்விங் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். தேர்ட் டைப் ஸ்கேல்பர்ஸ். சின்ன சின்ன பிரைஸ் மூவ்மெண்ட்ல ப்ராஃபிட் எடுக்க பார்க்குறவங்கள தான் இந்த ஸ்கேல்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ்ல எடுப்பாங்க இந்த என்ட்ரீஸ. எடுத்து 1 ஆர் 2 செகண்ட்லயே குளோஸ் பண்ணிருவாங்க. இவங்கள தான் ஸ்கேல்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. லாஸ்ட் டைப் பொசிஷன் ட்ரேடர்ஸ். இவங்க ஒரு என்ட்ரி எடுத்து லாங் டர்மா ஹோல்ட் பண்ணாங்கன்னா, அவங்கள தான் நம்ம பொசிஷன் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இருக்க 3 கைண்டுக்குமே ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் முக்கியம் தான். பட் ஆனா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்பவே முக்கியம். பட் ஆனா இந்த பொசிஷன் ட்ரேடர்ஸ்க்கு அந்த கரன்சி பேரோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே முக்கியம். வேர்ல்டு பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்லாம் கொஞ்சம் கலந்திருக்கும். இந்த பொசிஷன கொஞ்சம் ரொம்ப ஹோல்ட் பண்றதுக்கு, லாங் டர்மா ஹோல்ட் பண்றதுக்கு. ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட் பொறுத்த அளவுக்கு இந்த ட்ரேடிங் இது செட் ஆகும். ஸ்கேல்பிங், டே ட்ரேடிங், ஸ்விங்கு நம்ம அப்படி மாறி மாறி போகாம ஒண்ண எடுத்துட்டு நம்ம அது கூடயே டிராவல் ஆகுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டைப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். மார்க்கெட்ட அனலைஸ் பண்றதுக்கு. அண்ட் லாஸ்ட் அண்ட் டாபிக் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தான் நமக்கு ஐசிடி, இந்த பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி இது எல்லாமே உள்ள வரும். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரேடிங்ல இருக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ முக்கியமோ, அதே லெவலுக்கு நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டுக்கும் குடுக்கணும். ஒரு என்ட்ரில எந்த அளவுக்கு நம்ம கேப்பிட்டல்ல இருந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட்குள்ள வரும். நம்ம என்ட்ரி எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு எஸ்எல் செட் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். அது ஹிட் ஆகும்போது எத்தன பெர்சன்டேஜ் உங்களுக்கு லாஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்றது தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட். நம்ம மோஸ்ட்லி என்ட்ரி எடுக்கும்போது 1% ரிஸ்க் வச்சு அண்ட் 1:3 எடுப்போம். அப்போ ப்ராஃபிட் ஆச்சுன்னா நமக்கு 3% ரிஸ்க் அதாவது எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா நமக்கு 1% தான் நமக்கு லாஸ் ஆகும். மினிமமா 1:2. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஐசிடியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் குடுத்துக்கிறேன். எஸ்எம்சி, ஐசிடியை நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2மே கிட்டத்தட்ட ஒண்ணு தான். சிம்ப்ளிஃபைடு வெர்ஷன் தான் நம்ம எஸ்எம்சின்னு சொல்லுவோம். டைம் அண்ட் பிரைஸ் வச்சு பண்றத நம்ம ஐசிடின்னு சொல்லுவோம். இந்த பிரைஸ் ஆக்ஷன தான் நம்ம ரீட்டெயில் கான்செப்ட்ன்னு சொல்லுவோம். அதுல லிக்விடிட்டியே தெரியாம அவங்க பிரேக் அவுட் வச்சு என்ட்ரி எடுப்பாங்க நிறைய பேரு. பட் ஃபாரெக்ஸோட அல்காரிதம் அந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸோட எஸ்எல்ஐ ஹிட் ஆகுறதுக்கு தான் நம்ம கரெக்ட்டா மார்க்கெட் மேக்கர்ஸ் அந்த கோட செட் பண்ணி வச்சிருப்பாங்க அல்காரிதத்த. இந்த அல்காரிதத்தோட ஃபுட் பிரிண்ட்ட வச்சு தான் நம்ம இந்த ஐசிடில ட்ரேட் பண்ண போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஃபாரெக்ஸோட மொத்த கண்ட்ரோலுமே மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட கையில தான் இருக்கும். இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் யாருன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் பேங்க் கோட் பண்ணி வச்ச ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டே நமக்கு மூவ் ஆகும். இந்த அல்காரிதத்த ஃபாலோ பண்றது தான் நம்மளோட ஐசிடி கான்செப்ட். அல்காரிதம் பை ப்ரோகிராம்ல இருந்துச்சுன்னா நம்ம பைக்கு மாறுவோம். செல் ப்ரோகிராம் இருந்தா செல் மாறுவோம். அதுக்கேத்த மாரி நம்ம என்ட்ரிஸ் எடுப்போம். அது போக போக புரியும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே இத சொன்னேன்னா புரியாது. கொஞ்சம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கும். ஸோ என் ஃபர்ஸ்ட் லெக்சர் கொஞ்சம் சின்ன கிளாஸா தான் இருக்கும். பிகாஸ் நான் ஆல்ரெடி பெருசா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது டெலீட் ஆயிடுச்சு. நான் இப்போ சீக்கிரம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
எல்லா விஷயத்தையும் நான் சிம்பிளரா சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. நான் அதுக்கு தனியா எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். நான் அதையே கூட அந்த பீக் பர்சூட் சீரிஸ்ல ரீலா அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ கைஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்ணிட்டு, ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட என்ட்ரி எடுத்து டிசிப்ளினா மார்க்கெட்ல இருந்தோம்னா, நம்ம லாங் டெர்ம்க்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல க்ளோ ஆகலாம்.